வயசான கேரக்டர்ல நடிச்சுட்டு தானே நான் சாவேன் நான் சொன்னேன். அதை அவனுக்கு ஏதோ இம்பாக்ட் பண்ண உடனே இதை போயிட்டு அந்த கர்ணன் மாரியம்மன் சொல்லியிருக்காங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான், ஓ அப்படியேப்பட்ட ஆளா, நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்றது அவன் மைண்ட் வாய்ஸ்ன்றது எனக்கு தெரியல. அப்போ இந்த மாதிரி சொல்றாங்க, அந்த படத்துக்காக இது பண்றாங்க. டேரக்டர் கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. சார் நம்ம இதுக்கு இவனெல்லாம் ஹீரோலாம் செட் ஆகணும், வேணா ஃப்ரெண்டா போடலாம்னால பரவாயில்ல கேமரா முன்னாடி நிற்கிறோம் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தேன். அப்புறம் என்னன்னா, பட் சினிமா டக்குன்னு கிடைச்சிடாதுப்பா, நீ வந்து தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணே இருக்கணும். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, என்ன வச்சுட்டு அந்த படத்துக்கு ஹீரோ தேடிட்டு இருக்காங்க. நான் அவரை என் பைக்ல தான் கூப்பிட்டு போறேன். ஏன்னா இந்த கர்ணனால பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ஐடியில் வேலை பார்க்குறேன், எனக்கு சம்பளம். நான் என்ன பண்ண, ஓகே சம்பளம் இருக்கு, நமக்கு செலவு பண்ணலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அந்த இதுல போகும்போது ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஃப்ரெண்ட் கேரக்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நமக்கு என்ன ரோல் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அந்த ஆள் சொல்றாரு, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நடிக்க தெரியுமா அப்படின்ட்டு 6 மாசம் கழிச்சு கேட்கிறாரு. இதை டிஆர் பாலாக்கும் சொல்றேன். ஏன் அப்படின்னா, நீ டைம் வேஸ்ட் ஆச்சு ஹோல்ட் பண்ணாங்க சொன்னேன். 6 மாசம் கழிச்சு அந்த ஆள் என்ன கேட்கறேன், உங்களுக்கு நடிக்க தெரியுமா அப்படின்னு. சார் நீங்க சொல்லுங்க சார், நான் நடிக்கிறேன், உங்களுக்கு தான் ஸ்கிரிப்ட் தெரியும்ல, அதனால நீங்களா ஒரு சீன் யோசிச்சுட்டு வந்து நாங்கள் நடிச்சு காமிங்க. கர்ணன் நான் வந்து கூட இருக்கான்றதுனால நான் சான்ஸ் கொடுக்க முடியாது, நடிக்க தெரிஞ்சிருந்தா நான் வாய்ப்பு கொடுப்பேன். ஐ மீன் அந்த 6 months யூஸ் பண்ணிட்டு இது கூட தெரியாது இதுவான. சரி சார், ஏன்னா நான் என்ன சொன்னேன், நான் ஆடிஷன் நான் பண்றதுக்கு எனக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போனேன். அடுத்த நானே ஒரு சீக்வன்ஸ் யோசிச்சேன். அந்த சீக்வன்ஸை நடிச்சு காமிச்ச உடனே அசிஸ்டன்ட் டைரக்டர் ரஞ்சித் அண்ணன் ஒருத்தர் இருந்தாரு, பாண்டியன் ஒருத்தர் இருந்தாரு, இந்த ஆள் நடிச்சிருக்கா கை தட்டாங்க. அந்த ஆளுக்கு மூஞ்சில செருப்பு அடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. இன்னும் சொல்ல முடியல. சரி சொல்றேன் அப்படின்னு. அப்புறம் நீ வந்து ஹீரோயினுக்கு அண்ணனா பண்ணு, வில்லன் நீ தான், வில்லன் ரோல் நெகட்டிவ், மீசை வேற இப்படி நல்லா. ஆக்சுவலா அந்த படத்துக்கு அந்த மீசை வைக்கணும்னு நான் தான் வச்சேன். அதுக்கப்புறம் தான் சிங்கமே வருது. ஏன்னா இது 2011 ஷூட் எடுத்துட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 10 நாள் எனக்கு ஷூட்டே இல்லை. ஆனா நான் பாட்டு ஜாலியா ஆத்துல குளிக்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் என்னன்னா எல்லாரையுமே ஹீரோ அவரெல்லாம் வந்து லேட்டா தான் எழுப்புவாங்க, நாங்கெல்லாம் வந்து எடுபுடி. எனக்கு அது எடுபுடி மாதிரியே தெரியல. ஏன் தெரியுமா, நான் ஜாலியா இருக்கேன், ஷூட்டிங் ஸ்பாட்டு சினிமா அப்படின்னு சொல்லிட்டு கேனத்துக்கிட்டு போறேன், சாப்பாடு எடுத்துட்டு வந்து போடுறேன், எல்லாம் பண்றேன். ஆனா அந்த என்ன ஒரு நாய் மாதிரி பார்த்திருக்கான். யாரு, இந்த கர்ணனையும் சேர்த்து நாய் மாதிரி பார்த்திருக்கான்றது எனக்கு அப்ப தெரியல. அப்போ தெரியுது.